பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி கன்னியை வருவிக்கும். எது கன்னியை வருவிக்கும்? நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வருவிக்கும். கன்னி என்றால் ஒரு சிக்கல், நமக்கு ஒரு வலையை விரிக்கக்கூடிய, மாட்டிக்கொண்டக்கூடிய ஒரு அனுபவம். வேதத்திலே 2 விதமான பயத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று மனுஷனுக்கு பயப்படும் பயம், மற்றொன்று தேவனுக்கு பயப்படும் பயம். தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், நீதிமொழிகள் 1:7. ஆனால் மனிதனுக்கு பயந்தால் நிச்சயம் நமக்கு அது வருத்தத்தையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் பாரத்தையும் கொடுக்கும். வேதத்தில் அநேகர் மனிதனுக்காக பயந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்தவர்கள் அநேகர். நாம் விசுவாசத்தின் தகப்பன் என்றும் நீதிமான் என்றும் உத்தமன் என்றும் எழுதப்பட்டிருக்கிற ஆபிரகாமை பற்றி நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை ஆபிரகாமிற்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் கர்த்தர். அதில் குறிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன் சந்ததியையும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே 12ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் அவர் தங்கியிருந்த இடத்துல பஞ்சத்தின் காரணமாக எகிப்து தேசத்திற்கு செல்கிறார். அங்கே மனைவி அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு அந்த பார்வோன் ராஜாவிடத்தில் மனைவியை தங்கை என்று ஒரு பொய் சொல்லுகிறார். மனைவியும் சொல்கிறார். பொய் என்பது சாத்தானுக்கு அடையாளம். பொய் நிச்சயம், அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான், அது நிச்சயம் வருத்தத்தை கொடுக்கும் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்த அந்த தேவனுக்கு பயப்படாமல் இங்கே மனிதனுக்கு பயப்படுகிறார். அதனால் அவர் கஷ்டத்திற்கு உள்ளாகிறார். சங்கீதம் 128 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்கள் 5 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் மனிதருக்கு முன்பாக அவர்களுக்கு பயந்து நடக்காமல் கர்த்தருக்கே பயந்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கண்ணியிலிருந்து விடுபட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.